எத்தனிக் ஹெல்த் நியூஸ் 365ல இன்றைக்கி நம்ம நேச்சுரல் காஃப் சிரப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் அந்த சீசன் இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் வந்து யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் இருமலோடோ சளியோடவோ குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் உண்டான சளி வந்து வெளியேறாமல் அப்படியே இருமல் ட்ரை காஃப் மாதிரி தவிச்சிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேச்சுரல் ரெமடின்னு பார்த்திங்கன்னா ஆடாதோடை அப்படிங்கிற அந்த ஹேர்ப் வந்து நீங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த மூலிகை தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நீளமாக இருக்கும், டார்க் கிரீன் கலரில் இருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியாவில் சொல்லி வச்சிங்கன்னா ஆடாதோட இலை வந்து மலிவாக கிடைக்கிறதா நிறைய வாங்கி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இடிக்கருவியில் அல்லது மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணி சாறு எடுக்கணும். ஸோ சாறு எடுக்கும்போது நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிச்சுக்கோங்க. அந்த நேச்சுரல் ஆடாதோடையோட அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக இயற்கையான நேச்சுரலான ஹனி தேன் வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 நாள் சூரியப்படம் வைக்கணும். சூரியப்படம் எப்படின்னா இந்த சாறு ஊற்றிடுறீங்க, தேனையும் ஈக்குவல் குவான்டிட்டி ஊற்றிடுறீங்க. மேலே வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு காட்டன் ஒயிட் கிளாத்தை வச்சு சுற்றி கட்டிடுங்க. அதை வந்து 12 நாள் வந்து சன்ரைஸ் டு சன்செட் வந்து வச்சு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அது டானிக் ஃபார்மில் ஆகிடும். ஹனி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். அது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே எக்ஸஸான கபம் ஏதாவது நெஞ்சில் கோத்துருந்தாலும் சரி அல்லது ட்ரை காஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நீங்கும். இந்த ஆடாதோடையின் மகத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோடையின் குணத்தை அடைவுடன் உரைக்க கேளும், பாடாத நாவும் பாடும், பரிந்துமே தோடம் போகும், வாடாத பித்த சேத்தும ரோகங்கள் விலகி போகும், நாடாது வியாதி தானும் நல்வழி குழலினாலே அப்படிங்கிற இந்த பாடலில் இந்த பிராங்கோ இன்ஃபெக்ஷன்ஸு கபம் இதெல்லாமே வந்து போகும். ப்ளஸ் வாடாத பித்த சேத்துமம் அப்படின்னா பித்த நோய்கள், ப்ளஸ் சேத்துமம் அப்படிங்கிறது கப நோய்கள் இதெல்லாமே வந்து போகும். நல்வழி குழலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாகவும் நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக இந்த நேச்சுரல் காஃப் சிரப் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு ஹெல்த் நியூஸோட சந்திக்கிறேன். நன்றி.